வெல்கம் டு ருப்சனி கிச்சன். நான் உங்கள் ருபினி. இன்றைக்கி நம்ம சேனலில் தவா ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 கிலோ மீன் வாங்கியிருக்கேன். அதுக்கு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் கரெக்டாக இருக்கும். ஒரு 5 பூண்டு உரிச்சதை இதில் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். அரை டீஸ்பூனுக்கு மிளகு ஒரு 12லேருந்து 13 மிளகுன்னு வச்சுக்கோங்களேன். மிளகு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். கல்லுப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 1 கிலோ மீன் 3 டேபிள் ஸ்பூன் நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்கோம். அப்போ இவ்வளோ உப்பு போட்டால் கரெக்டாக இருக்கும். அரை தக்காளி சேர்த்துருக்கேன், 2ஆக நறுக்கி. சின்ன தக்காளினா 1 சேர்த்துக்கோங்க. பெரிய தக்காளினா இந்த மாதிரி அரை தக்காளி போதும். சப்போஸ் தக்காளி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 லெமனை ஜூஸ் புழிஞ்சு இதில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு 4-5 போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது தக்காளி இருக்கிறதுனால தண்ணி தேவைப்படாது. வேணும்னு லேசாக தெளிச்சுக்கோங்க. தெளிச்சுட்டு இந்த மசாலாவை பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வெலை மீன் எடுத்திருக்கேன். இது பெரிய மீன் எதுனாலும் செய்யலாம். வஞ்சரம், சீலா, பாம்ஃப்ரெட்டு எல்லாத்துக்குமே இந்த மசாலா நல்லாயிருக்கும். இப்போ ஒவ்வொரு மீனாக எடுத்து இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணிக்கலாம் அங்கங்கே. அப்படி பண்ணி நம்ம மசாலா போடும்போது எல்லா இடத்துலையும் மசாலா நல்லா இறங்கி அதை நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லாயிருக்கும். இதே போல் எல்லா மீன்லேயும் லேசாக இந்த மாதிரி கீறி விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவை மீனில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுருங்க. நல்லா நம்ம ஸ்ப்ரிட் போட்டோம் இல்லையா, அங்கெல்லாம் நல்லா கை வச்சு தடவுனிங்கன்னா எல்லா இடத்துலையும் நல்லா மசாலா ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போது இந்த மசாலா நல்லா ஊறட்டும். ஒரு 2 மணி நேரத்துக்கு இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். சப்போஸ் உங்களுக்கு அவ்வளோ டைம்லாம் இல்லை அப்படின்னா மினிமம் ஒரு அரை மணி நேரம்னாலும் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சுருங்க. அப்போ தான் இந்த மசாலா அதில் நல்லா பிடிச்சிருக்கும் மீனில். டேஸ்ட் அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஊறிடுச்சு, 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் தவாவில் போட்டு இதை ஃப்ரை பண்ணி காட்டுறேன். இதுக்கு நான்ஸ்டிக் பேனை விட இந்த இரும்பு கல் நம்ம தோசை சுடுவோம் இல்லையா, அது ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட் கொடுக்கும். இப்போது இந்த தோசைக்கல்லில் நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ கேரளா ஸ்டைலில் பண்ணுறதுனால நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். எனக்கு தேங்காய் எண்ணெய் வேணாம் அப்படின்னா நீங்கள் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ரீஃபைண்ட் ஆயிலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 குழிக்கரண்டி அளவுக்கு இதில் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் மீனை போட்டுடலாம். பார்த்து போடுங்க, கையில் தெரிச்சிடாமல். இப்போ இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலையை நம்ம இதில் சேர்த்து போட்டோன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த தேங்காய் எண்ணெயோடு இந்த கருவேப்பிலை ஃப்ளேவரு அந்த மீனோட ஃப்ளேவர் சேர்ந்து செம்மையாக இருக்கும். ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறனால இந்த மாதிரி உறிஞ்சு வர மாதிரி வரும். நம்ம திரும்ப ஃப்ரை பண்ண அது நல்லா கரெக்டாகிடும். அப்பப்போ திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க, சிம்மில் வச்சுருங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட ஆயிருக்கு. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள், கலர் நல்லா மாறிடுச்சு. எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும் எல்லா எண்ணெயும் அப்சர்வ் பண்ணிடுச்சு பாருங்கள். மசாலா நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. நல்லா கமன்னு ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எம்மியாக இருக்குல்ல. சுட சுட தவா ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி. இது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.